டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப எல்லா பழத்தையும் விட இப்ப அதிகமா நம்ம டாக்டர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு மருத்துவர்கள் சொல்றது எல்லாமே அவகோடான்றாங்க. பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்றது. வெண்ணப்பழம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது மலைகள்ல அதிகமா விளையுது இது. உங்களுக்கு அந்த பட்டர் ஃப்ரூட் இப்ப எப்படின்னா, கால்கை ரொம்ப குடையுது, அசதியா இருக்கு. என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு சோர்ந்து போகுது உடம்பு. டயர்டாகுது. ஏன்னா எவ்வளோ வேலை செய்கிறேன் நான், குழந்தைகளை பார்த்துக்கிறேன், இது மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அந்த பட்டர் ஃப்ரூட் அவகோடா உங்களுக்கு நல்ல மெடிசன். நான் சொல்லுவேன் மருந்து தான். ஏன்னா மருத்துவர்கள் தான் இதை சொல்கிறாங்க. அதனால் நானே மருந்து தான் சொல்கிறேன். ஏன்னா உணவுன்னு சொல்லுவேன். இன்னொன்று அவங்க சொல்கிறனால, மருத்துவர்கள் சொல்கிறனால மருந்து. இந்த மருந்து நமக்கு எவ்வளோ நன்மை செய்யும் தெரியுங்களா? அது பார்க்குறதுக்கு பெரிய ஒரு காய்மா இருக்கும். உள்ள விதை இருக்கும். ஆனால் கொஞ்சமாக தான் இருக்கும் அந்த மருந்து வெளியே எடுக்கும்போது. வெண்ணெய் எப்படி நம்ம இது பண்ணுறோமோ, வெண்ணெயை பார்க்குறோமோ அதே மாதிரி அந்த பழம் அப்படி இருக்கும். உள்ள அந்த விதையை எடுத்துட்டு 2 பக்கமும் இருக்கிற உள்ள அந்த வெண்ணெயை எடுத்து மிக்சியில போட்டு நீங்க நிறைய பேர் பால் ஊத்துறீங்க. அதனுடைய தன்மை உங்களுக்கு பால் ஊத்துனீங்கன்னா பிடிக்குதுன்னா பால் ஊத்திக்கிங்க. நாட்டு சக்கரை போடுங்க. போட்டு அடிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். சுகர் பேஷண்டா இருந்தாலும் சரி, பிபி பேஷண்டா இருந்தாலும் சரி, மூட்டு வலி பேஷண்ட் தான் ரொம்ப முக்கியம். மூட்டு வலிக்காரங்களுக்கும் சுகர் பேஷண்ட் நாட்டு சக்கரை போட வேணாம். நீங்க அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட். சுகர் குறையுது. ஆனா மூட்டு வலி பேஷண்ட்டுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. கால் கை வலி இருக்காது, மூட்டு வலி இருக்காது, அசதி இருக்காது. நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு அது. உணவும் மருந்தும். அதெல்லாம் நீங்க மெயினா எல்லாருமே சாப்பிடலாம். இது இவங்க தான் சாப்பிடணும். இன்னொன்று அல்சர் பேஷண்ட், பைல்ஸ் பேஷண்ட் எல்லாருமே இந்த அவகோடா சாப்பிடலாம். அவகோடா விலை அதிகம், எங்களால் வாங்கி சாப்பிட முடியலன்னு சொல்றீங்க. ஆனால் அது மருந்து. அதனால நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடலாம். இதுக்கு நான் நிறைய பேர்கிட்ட இதை சொல்லி என்னை தேடி வரவங்க கிட்ட சொல்றேன் நான். அவங்களும் வாங்கி சாப்பிட்றாங்க, அதனுடைய நன்மை அடைகிறாங்க. இது கூட பாதாம் பருப்பு ஒரு 20 எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் டிஃபன் இல்லாமல் இந்த மதியம் சாப்பிட்டுக்கிட்டு அவகோடாவே சாப்பிட்டுட்டு ஒரு 20-30 பாதாம் பருப்பு சேர்த்து சாப்பிட்டுட்டு 2 முட்டையை சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. உங்களுக்கு டிஃபன் இல்லாமல் இதை சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் 15 நாள் கிடைச்சிச்சுன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உடம்பு நல்லா இருக்கும். சுகருன்றது இல்லை, கால் வலின்னு இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருக்கும். இதுக்கு நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லி சாப்பிட்ருக்காங்க. எல்லாமே எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு என்னுடைய பதிவில் நீங்கள் போடுங்க, நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நன்றி.